ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்றத இந்த வீடியோட தம்ப்நெயில் மற்றும் டைட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு அப்பட்டமாக புரிஞ்சு போயிருக்கும். ஸோ இதுக்கு மேலே எந்த ஒரு பெரிய விளக்கத்தையும் நான் கொடுக்கறதுக்கு விரும்பலை. ஆனால் இந்த டைட்டில் பார்த்தோன்னே எல்லாரும் என்ன நினைப்பீங்க, இந்த டாப்பிக்லாம் தேவையா, இதை பற்றிலாம் பேசியே ஆகணுமா, நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதை பற்றி பேசலாம்ல அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கான என்னோட ஆன்சரு, இது நாட்டில் இருக்கிற விஷயத்தை பற்றி பேசுறதுக்கான சேனல் கிடையாது, இது ஒரு சினிமா சேனல். இதையும் தாண்டி சில பேர் கேட்பாங்க, அதிமேதாவித்தனமா இந்த வீடியோ பார்க்குறனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு. பிரயோஜனம் இல்லாமல் எதுக்கு வந்து பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்பேன். ஆனால் இருந்தாலும் நீங்கள் பார்க்குறனால தான் எனக்கு பெனிஃபிட் அப்படின்றத ஓப்பனாக ஆணித்தனமாக சொல்கிறேன். அதனால் பாருங்கள், பார்க்காம போகாதீங்க. அதையும் தாண்டி இது நாட்டுக்கு தேவையா, வீட்டுக்கு தேவையா, இந்த வீடியோ பார்க்கறனால எங்கள் வீட்டில் என்ன ஒரு வேளை அரிசி பொங்க போதா, இல்லை காவேரி தண்ணி நம்ம யாரையுமே கேட்காம நேராக தமிழ்நாட்டுக்கு வரப்போதா அப்படின்ற மாதிரிலாம் அரசியல் பேச வேண்டாம். இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் சினிமா சேனல். அதனால் சினிமாக்குள்ளே இருக்கிற அத்தனை விஷயத்தையும் நம்ம அக்கு வேற ஆணி வேற பேசிடுறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வாயிலாக நீங்கள் சொல்ல போகிற கருத்து என்ன அப்படின்றத கேட்காதீங்க. இந்த வீடியோட இறுதியில் சொல்கிற அந்த கருத்து. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ உள்ள மேட்ரு உள்ளே போயிடுவோம். அதாவது இந்த வீடியோவில் நான் என்னத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மதம் விட்டு மதம் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, மதம் விட்டு மதம், ஜாதி விட்டு ஜாதி திருமணம் பண்ணும்போது பல மூட நம்பிக்கைகள் மற்றும் பல பிரச்சனைக்கு உண்டான சில காரணங்கள் எல்லாமே உடஞ்சி போயிடும் அப்படின்றது பல பேரோட நம்பிக்கை. என்னோட நம்பிக்கையும் கூட தான். இதை வந்து நான் முற்றிலும் ஆதரிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவோ கலப்பு திருமணங்கள் நடந்தாலுமே கூட அது எவ்வளவு நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு பெரும்பாலான ஆட்களுக்கு தெரியாது. ஆனால் சினிமா துறையில் இருக்கிறவங்க இதை பண்ணும்போது அந்த நடிகர்களை ரசிக்கிற நாமளும் பரவாயில்லையே, நம்ம தலைவரே வந்து இந்த மாதிரி கலப்பு திருமணம் பண்ணுறாரு, ஸோ இந்த நேரத்தில் தான் அவர் ரிலீஜியன் மற்றும் ஜாதி இது எதுவுமே சினிமாவில் பார்க்குறதையும் தாண்டி வேற எதுலையும் பார்க்க மாட்டாருப்பா, பர்சனல் லைஃப்லேயே பார்க்க மாட்டாருப்பா நம்பாலே அப்படின்ற மாதிரி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா ஒரு சில நடிகர்கள் விளங்குவாங்க. ஸோ அந்த நடிகர்கள்லாம் யார் அப்படின்றதையும் தாண்டி இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுங்களா, இப்போ நான் சொல்ல போற இஸ்லாமிய நடிகர்கள், ஆண் நடிகர்கள் எல்லாரையுமே இந்து பெண்கள் திருமணம் பண்ணியிருக்காங்க. இது வந்து எவ்வளோ அழகான விஷயம் இல்லை கேட்கறதுக்கு. இது எங்கெங்கேயோ எப்படியோ சர்ச்சையாக போகிறதையும் தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இந்தியாவுக்குள்ள நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் பெரிய ஸ்டார்ஸே இதை பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க இந்த லிஸ்ட் உள்ள நம்ம போவோம். இப்போ இந்த லிஸ்ட்டில் நான் முதலாவதாக சொல்ல போகிற நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வேற யாரும் இல்லை, நம்ம பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் அவர்கள் தான். ஷாருக் கான் அவர்கள் திருமணம் பண்ணது கௌரி கான் அப்படின்றவங்க தான். ஆனால் இவங்களோட உண்மையான பேரு கௌரி சிபர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு பேசிக்கலி ஹிந்து பஞ்சாப் குடும்பத்தை சேர்ந்தவங்க, டெல்லியில் பிறந்தவங்க. 1984 வருஷம் டெல்லியில் ஷாருக் கான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆகிறதுக்கு முன்னாடி ஷாருக் கான் அவர்கள் சாதாரணமாக இருக்கும் போதே மீட் பண்ணி லவ்ல விழுந்து 1991 வருஷம் இந்து வழக்கப்படி இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தர் ஆரியன் மற்றும் சுஹானா. இப்போ மூன்றாவதா அப்ராம்னு ஒரு குழந்தை பிறந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஷாருக் கான் அவர்களுக்கு இந்த ஜாதி மதத்தின் மேல பெரிய நம்பிக்கையே கிடையாதான். அவரோட ரிலீஜியனுக்கு அவர் உண்மையா இருப்பாரு, கௌரி அவர்களோட ரிலீஜியனுக்கும் உண்மையா இருப்பாரு, மதிப்பும் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனால தான் அவரோட வீட்டு பூஜை அறையில குரான் பக்கத்திலேயே ஹிந்து ரிலீஜியன்ஸ் காட் நிறைய பேரோட போர்ட்ரேட்ஸ் மற்றும் ஐடல் எல்லாம் வச்சு ஒரே இடத்துல தான் கும்பிடுவாங்களாம். அந்த அளவுக்கு ஷாருக் கான் அவர்கள் அவரோட மதத்தையும் மதிப்பாரு, அவரோட மனைவி மதத்தையும் மதிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது வந்து ஒரு சிறந்த உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஷாருக் கான் அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு முஸ்லீம் ஸ்டாராக இருந்தாலும், அது என்ன முஸ்லீம் ஸ்டார், அவருக்கு நான் ஒரு லேபிள் கொடுக்க விரும்பல, அவர் வந்து ஒரு இஸ்லாமிய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாலுமே கூட அவர் வந்து கலப்பு திருமணத்தை ஆதரிக்கிறார் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா நான் கருதுறேன். இப்போ அவரை தொடர்ந்து இரண்டாவதா நான் சொல்ல போற இன்னொரு நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரும் ஒரு பாலிவுட் நடிகர் தான். இவர் தான் நம்ம நடிகர் சைஃப் அலி கான் அவர்கள். சைஃப் அலி கான் அவர்கள் அவரோட வாழ்க்கையில் 2 திருமணங்கள் லீகலாக பண்ணி கொண்டார். ஸோ இவர் யார் பேசிக்கலின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு பாலிவுட் நடிகராக இருந்தாலும் மிகப்பெரிய குடும்பத்தை சேர்ந்தவருங்க. அதாவது மன்சூர் அலி கான் பட்டோடி அப்படின்றவர் ஒரு மிகப்பெரிய ராஜ குடும்பம். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஒரு கிரிக்கெட் பிளேயரும் கூட. ஸோ இவரோட மகன் தான் நம்ம சைஃப் அலி கான் அவர்கள். 1991 வருஷம் அவரோட படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா 1992 வருஷம் பி குடி அப்படின்ற மாதிரி ஒரு ஹிந்தி படத்தில் ஒரு டெபியூ ஆனாரு. அந்த நேரத்தில் தான் அவர் முதல்ல கல்யாணம் பண்ண அமிர்தா சிங் அவர்களை செட்டில் பார்த்துருக்கிறாரு. பார்த்தோன்னே காதலில் விழுந்துட்டாரு. அமிர்தா சிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கு ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அதாவது சிக்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அவங்க அப்பா கூட ஆர்மி ஆஃபீஸர். ஆர்மி ஆஃபீஸர் பொண்ணையை தட்டி தூக்கிட்டு இருப்பாருங்க அந்த காலகட்டத்தில். ஸோ அப்போ வந்து லவ் பண்ணி அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. 1995 வருஷம் பொண்ணு சாரா அலி கான் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆபிரகாம் அப்படின்ற இப்ராஹிம் அப்படின்ற ஒரு பையனும் பிறந்தாங்க. 2004 வருஷம் டிவோர்ஸும் பண்ணியாச்சு. நல்லா தானே வாழ்ந்து நின்றாங்க. எதுக்கு டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேட்க தோணும்ல. அதுக்கு வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கணும்னா, தனி ஒருவன் படத்தில் வர நம்ம ஜெயம் ரவி அவர்கள் ஒரு பேப்பரில் இருக்கிற நியூஸையும் இன்னொரு பேப்பரில் இருக்கிற கடைசி நியூஸையும் ஒன்றா கம்பேர் பண்ணி பார்ப்பார். பார்த்தீங்களா, ஓ இது இதோட கனெக்ட் ஆகுதா அப்படின்ற மாதிரி தான் இந்த பாலிவுட் நடிகர்களோட விஷயத்தில் பல விஷயங்கள் கனெக்ட் ஆகும். உத்து கவனிச்சிங்கன்னா அதில் ஒரு சிறான மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைஃப் அலி கான் அவர்கள் சம்பந்தமே இல்லாமல் எதுக்கு அவரோட முதல் மனைவியை கைட்டி விட்டாரு, டிவோர்ஸ் பண்ணாரு, அதுவும் 2004 வருஷம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அதுக்கு அன்னைக்கு யாருக்குமே விளங்கலை, யாருக்கும் காரணமே தெரியல. ஏதோ பண்ணிட்டாப்லப்பா, மன வருத்தம், அப்படியே 2 பேருக்கும் ஒத்து போலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் கழிச்சு 2012 வருஷம் ஒரு பகீர்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாரு.
அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கரீனா கபூர் அப்படின்ற ஒரு நடிகையை திருமணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது கூட ஒரு மிகப்பெரிய ஷாக் இல்லைங்க. சரி ஓகே, 2004 வருஷம் திருமணம் பண்ணிட்டு தனிமையாகவே இருந்துக்கிறானே இந்த ஆளு, 6-7 வருஷம் தனிமையாக இருந்துக்கிறான்ப்பா, ஒரு ஆம்பளை இப்படி இருக்க முடியுமா, இருந்துருக்கிறான் பத்தியா அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இது என்னன்னா, கரீனா கபூர் அவர்களை நான் திருமணம் பண்ண போகிறேன் 2012 வருஷம் தான் அனௌன்ஸ் பண்ணேன். ஆனால் நாங்கள் நேற்று இன்னைக்கு பார்க்கலங்க, நாங்கள் 5 வருஷமாக காதலிச்சுருந்தாங்கிறோம் அப்படின்ற மாதிரி போட்டார் பாருங்க ஒரு குண்டு. அங்கே தான் பாலிவுட்டே திருச்சு போச்சு. ஓ, அப்போ இந்த பொண்ணை நீ காதலிச்சுன்ற மேட்ரு உன் மனைவிக்கு தெரிஞ்சனால தான் டிவோர்ஸ் ஆகி சுமூகமாக பிரிஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஒரு பெரிய அமௌண்ட்டை வேற கொடுத்து உன் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை நீ வந்து அமுகியிருப்ப, எல்லாமே நம்மளுக்கு மேட்ரு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற மீடியாக்கள்லாம் கொஞ்சம் அமுக்கி வாச்சாங்க. அந்த மீடியாக்களுக்கும் நம்ம சைஃப் அலி கான் கொஞ்சம் அமுக்கி வாச்சு ஏதாவது ஒன்று குத்து கரெக்ட் பண்ணியிருப்பாரு. இதன் காரணமாக தான் 2012 வருஷம் ரொம்ப ஸ்மூத்தாக இந்து முறைப்படி கரீனா கபூர் மற்றும் சைஃப் அலி கான் மேரேஜ் நடந்தது. இப்போ இவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, தைமூர் மற்றும் ஜே அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ என்னதான் இவரோட கல்யாணத்தில் இவ்வளவு திருப்பங்கள் இவ்வளவு மாற்றங்கள் இருந்தாலுமே கூட இவர் 2 பேரையும் திருமணம் பண்ணது ஹிந்து முறைப்படி ஹிந்து பெண்களைத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. இப்போ 3ஆவதா சொல்ல போகிறதும் இன்னும் ஒரு பாலிவுட் நடிகர். தமிழ் ஆளுங்க லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 3ஆவதா சொல்ல போகிறது நம்ம சல்மான் கான் அவர்களின் சகோதரரான அர்பாஸ் கான் அப்படின்றவர் தான். நம்ம அர்பாஸ் கான் அவர்களும் முதல்ல காதலித்து திருமணம் பண்ண அந்த பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா மலைக்கா அரோரா அப்படின்ற ஒரு நடிகை தான். அர்பாஸ் கான் அவர்கள் சல்மான் கான் ஃபேமிலி, சலீம் கான் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவருக்கு வந்து சல்மான் கான் அப்படின்ற ஒரு சகோதரர் இருக்காரு. அதுக்கப்புறம் சோஹேல் கான் அப்படின்ற ஒரு சகோதரர் இருக்கார். 1998 வருஷம் மலைக்கா அரோரா அவர்களை ஒரு காஃபி ஷூட் ஆடில், அதாவது காஃபி ஆடு ஒன்று, அந்த ஷூட்டில் வந்து பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி கட்டினவனை தாண்டி கட்டுவேன் அப்படின்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப காலம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு ஹர்ஹான் அப்படின்ற ஒரு பையனும் இருக்கிறான். ஆனால் நல்லா போயிட்டு இருக்கும்போது 2016 வருஷம் 2 பேரும் பிரிகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை வந்து மீடியா கொடுத்தாங்க. டிவோர்ஸ் ஆகி சுமூகமாக வந்து 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் நல்லா போயிட்டு இருந்த ஃபேமிலி நாசமானதுக்கு யார் காரணம், எவன்டா வந்து இவங்களோட குடும்பத்துக்குள்ள கும்மி அடிச்சவன் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது இல்லை இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப காலம் வாழ்ந்துட்டாங்களாம், போர் அடிச்சிருச்சான், அதனால பிரிகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தான் பிரிஞ்சாங்க. இதுக்கப்புறம் மலைக்கா அரோரா ஒரு வேலை பண்ணாங்க பாருங்க. என்னன்னா, இவங்க 2 பேரும் பிரிஞ்ச கையோடவே மலைக்கா அரோரா இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க மீடியாவுக்கு. என்னன்னா, அர்ஜுன் கபூர் அப்படின்ற ஒரு நடிகரோட நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன்னு அதே வருஷமே இவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அதை பார்த்தோன்னே தான் பகீர்னாச்சு எல்லாருக்குமே. ஓ, அப்போ இவங்க பிரிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் இந்த பையன் தானா, இந்த உம்மனா மூஞ்சி அர்ஜுன் கபூர் தானா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுச்சு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் 2016 2024 வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. 2 பேருக்கும் மறுபடியும் புரோக்கன் ஆயிடுச்சு. புரோக்கன் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாங்க மலைக்கா அரோரா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, 2025 இந்த வருஷத்துலேருந்து பாலிவுட் நடிகரான டினோ மோரியா அவர் கூட சேர்ந்து கும்மி அடிச்சுனுங்கிறாங்களாம் தன்னோட 52வது வயசில். இதெல்லாம் ரைட்டு, நான் பேச வந்த டாபிக் என்ன, ஆனால் இப்போ நான் கிசுகிசு பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, எல்லாரோட வாழ்க்கையிலையும் கிசுகிசு இருக்குதுங்க. ஆனால் இருந்தாலும் அர்பாஸ் கான் அப்படின்றவர் ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் இந்து பொண்ணான மலைக்கா அரோராவை திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றத நான் சொல்ல வரேன். அதுக்கு நடுவில் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான், நீங்கள் எதுவும் பெருசாக கண்டுக்காதீங்க. இப்போ இந்த லிஸ்ட்டில் 4ஆவதா சொல்ல போகிற இன்னும் ஒரு நடிகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பேர் தான் ஜஹீர் இக்பால் அப்படின்றவர். ஏவா கேள்விப்பட்டதே இந்த பேரை அப்படிலாம் சொல்லாதீங்க, இனிமேல் கேள்விப்பட்டுருவீங்க. ஏன்னா இவர் திருமணம் பண்ணது சோனாக்ஷி சின்ஹா அப்படின்ற ஒரு ஹிந்து பெண்ணை. சத்ருவன் சின்ஹா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பீகாரி நடிகர், இந்தி நடிகர் தான், பேசிக்கலி ஃப்ரம் பீகாரி. ஸோ அவரோட பொண்ணான சோனாக்ஷி சின்ஹா, ரஜினி அவர்கள் ஜோடி போட்டு நடிச்சால லிங்க படத்தில், அந்த நடிகை ஒரு ஹிந்து தான். ஸோ இருந்தாலும் ஜஹீர் இக்பால் அவர்கள் 2017 வருஷம் இவர்களை காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு. திருமணம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் மேரேஜ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் சோனாக்ஷி சின்ஹா அவர்கள் வீகனாக மாறிவிட்டார்கள். சரி ரைட்டு, தமிழ் பக்கம் வரேன். 5ஆவதா சொல்ல போகிறது நம்ம எடிட்டர் மோகன் அவர்கள் தாங்க. இவரோட உண்மையான பேர் வந்து முகமது ஜின்னா அப்துல் காதர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் பேசிக்கலி வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலியில் பிறந்து அதுக்கப்புறம் தமிழில் வந்து ஏதாவது ஒன்று சாதிக்கணும், தமிழ்நாட்டில் இருந்தால் நம்ம சாதிக்கணும்னு சொல்லி மதுரையிலிருந்து சென்னைக்கு நடந்தே வந்து கடைசியாக ஒரு தஞ்சம் அடைஞ்ச இடம் தான் நடிகர் தங்கவேலு அவர்களோட வீடு. அதுக்கப்புறம் தங்கவேலு அவர்களை ஒரு தத்து பிள்ளையாக தத்தெடுத்து கொண்டு இவருக்கு எடிட்டிங்லாம் சொல்லி கொடுத்து இவருக்கு பேரையும் வச்சார் நம்ம தங்கவேலு அவர்கள். அந்த பேர் தான் மோகன் அப்படின்ற மாதிரி வச்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோகன் அவர்கள் என்ன பண்ணார், நம்ம வந்து நல்லா கல்யாணம் பண்ணி ஒரு அழகான ஒரு நல்ல குடும்பத்தோட செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பிராமின்களை கல்யாணம் பண்ணார். அவங்களோட பேர் தான் வரலட்சுமி. ஸோ அவங்க வந்து நல்லா படித்தவங்க. ஆனால் மோகன் அவர்கள் சரியாக படிக்காதவர். இருந்தாலும் 2 பேரும் வந்து ரொம்ப நல்ல தம்பதிகளாக வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 பசங்க பிறந்தாங்க, ஜெயம் ரவி மற்றும் ராஜா. இவங்க 2 பேரும் பிறந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல குடும்பமாக இருக்கிறது. இதனால என்னாச்சு, என்ன ஒரு ஸ்பெஷல் மேட்டர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி அவர்களை திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா மோகன் அவர்கள் இந்துசத்துக்கு கன்வெர்ட் ஆகிட்டாராம். இதே மாதிரி 6ஆவதா நடிகர் அஜ்மல் அமீர், அவர் கூட சொல்லலாம். அவர் பேசிக்கலி டாக்டர் ஃப்ரம் உக்ரைன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கூட சமீபத்தில் கோட்டு படத்தில் கூட ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருப்பார். நிறைய படத்தில் நல்ல கேரக்டர் பண்ணுறாரு. பாவம் அவரோட நேரம், அவர் சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம பெருசாக கெளிக்க முடியல. அவரோட பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து பொண்ணு ரெஞ்சு அப்படின்ற ஒரு பொண்ணை தான் திருமணம் பண்ணிக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 7ஆவதா சொல்ல போகிறது நம்ம சலீம் கோஷ் அவர்கள்.
அதியார் சலீம் கோஷ், அதான் நம்ம வேதநாயகம்ல, அந்த வேதநாயகம் தான். அந்த வேதநாயகம் அவர்கள் பேசிக்கலி ஃப்ரம் முஸ்லீம் ஃபேமிலி. ஸோ அவர் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில் தான், பிரசிடென்சி காலேஜில் தான் படித்தார். அதுக்கப்புறம் பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் நல்ல ஆக்டிங்லாம் படித்ததுக்கப்புறமா அங்கேயே ஒரு பொண்ணை, இந்து பொண்ணை உசார் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களோட பேர் தான் அனிதா அப்படின்றாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் மற்றும் பொண்ணு இருக்கிறாங்க. 2022 வருஷம் நம்ம சலீம் கோஷ் அவர்களும் 70வது வயசில் காலம் தவறி விட்டார்ப்பா. 8வதா சொல்ல போகிறது நடிகர் ஆமீர் கான் அவர்கள். ஆமீர் கான் அவர்களோட வாழ்க்கையில் 2 திருமணங்கள். 2 திருமணமே பார்த்தீங்கன்னா ஹிந்து பெண்களை தான் திருமணம் பண்ணியிருக்காரு. ஓகே, பரவாயில்ல, அவங்களுக்குள்ள இது ஒரு காதல் மலர்ந்து விட்டது. முதல் தடவை அவர் கல்யாணம் பண்ணது ரீனா தத்தா அப்படின்றவ தான். அவங்கள கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு 2 பசங்க, ஜுனைத் மற்றும் இரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேசிக்கலி ரீனா தத்தா அவர்கள் தான் லகான் படத்தோட ப்ரொடியூசரு. இதுக்கப்புறம் அதே வருஷம் 2002 வருஷம் லகான் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 2 பேரும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஏன் டிவோர்ஸ் ஆச்சு? அதான் நான் ஏற்கனவே சொன்னேனே, தனி ஒருவன் படத்தில் வர ஜெயம் ரவி மற்றும் அரவிந்த் சுவாமி மாதிரி இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்கும். எந்த கனெக்ஷன் அப்படின்றது இப்போ சொல்கிறேன் பாருங்க. ஏன்னா 2022 லகான் படத்தோட ப்ரொடியூசர் தான் ரீனா தத்தா அவர்கள். அவங்களோட கணவர் தான் ஆமீர் கான் அவர்கள். இவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு, சரியா 2025 வருஷமா 2005 வருஷம் கிரண் ராவ் அப்படின்றவரை திருமணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஆமீர் கான் அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாரு. இவங்க யாருன்னு பார்த்தா லகான் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணுவாங்களாம். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, எதனால் டிவோர்ஸ் ஆகிருக்கும் நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் கமெண்ட்ல. ஸோ கிரண் ராவ் அவர்களும் ஒரு ஹிந்து பெண் தான். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்ததுக்கப்புறம் 2025 வருஷம் இவங்க 2 பேருமே பிரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ஆமீர் கான் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? கூலி படத்தில் டவுசர் போட்டு நாயை தூக்கின்னு வளர்த்தினுக்கிறாரா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இல்லை, அதையும் தாண்டி ஸ்பெஷலான ஐட்டம் ஒன்று பண்ணுகிறாரு. என்னன்னா, தன்னோட 60வது வயசுல 60வது பர்த்டே அன்னைக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இதுதான் என்னோட 3வது கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கௌரி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. பாருங்க, அதுவும் அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ட பர்த்டே அன்னைக்கு கூட மேட்டர் கிடையாதுங்க. இந்த பொண்ணோட நான் 18 மாதம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன்னு சொல்லி அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துருக்காரு. ஸோ எப்படி கிரண் ராவோட டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்றத இதிலிருந்தே நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம தமிழ் நடிகர் மேட்டருக்கு வரேன். ரியாஸ் கான் அவர்கள் மற்றும் வேறு யார்? அவரோட மனைவி உமா. ஸோ உமா அவர்கள் பேசிக்கலி ஃப்ரம் பிராமின் ஃபேமிலி. ஹிந்து மட்டும் இல்லை, ஒரு பிராமின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இருந்தாலும் ரியாஸ் கானுக்கும் இவங்களுக்கும் எப்படி திருமணம் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ரியாஸ் கான் அவர்கள் பேசிக்கலி ஒரு ப்ரொடியூசர் குடும்பம். அவரோட அப்பா வந்து ரஷீதுன்னு சொல்கிறாங்க. பேசிக்கலி ஃப்ரம் கேரளா, கொச்சி. ஸோ ஆனால் இந்த பக்கம் உமா அவர்கள் வந்து கமலா காமேஷ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நடிகையோட பொண்ணு. இவங்க 2 பேரும் 1992 வருஷம் காதலிச்சு திருமணம் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு 2 பசங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த காதல் திருமணம் ஈஸியாக நடந்ததுனா இவங்க 2 பேருக்கும் காதல் வந்து விட்டது. ஆனால் வீட்டில் ஒத்துக்கவே இல்லை. ரியாஸ் கான் வீட்டில் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா கூட உமா ரியாஸ் அவர்களோட வீட்டில், அதாவது கமலா காமேஷ் அவர்களோட வீட்டில் ஒத்துக்கவே இல்லையா. கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி ரியாஸ் கான் அவர்கள் கையில் காலெல்லாம் ஊந்து தான் ஒத்துக்கிட்டு கடைசியில் திருமணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் நல்லா இருக்கிறாங்க. ஸோ இவங்களும் பாருங்கள், முஸ்லீம் ஹஸ்பண்டு, ஹிந்து பொண்டாட்டி. இந்த லிஸ்ட்டில் 10வதா சொல்ல போகிறது இன்னொரு பாலிவுட் நடிகர் ஃபரான் அக்தர். ஃபரான் அக்தர் அவர்களோட முதல் மனைவி அதுனா பாபானி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க பேசிக்கலி பெங்காலி இந்து. ஸோ அவங்கள வந்து இவர் காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பேசிக்கலி ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டுங்க. கிட்டத்தட்ட இவங்க 2 பேரும் 3 வருஷம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. இவர் வந்து தில்ஷா தாஹே படத்தில் ஒர்க் பண்ணும் போதே அந்த படத்துக்கு அதுனா பவானி வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு நல்ல ஒரு காதல் மலர்ந்து விட்டு இவங்களுக்கு திருமணம் பண்ணி 16 வருஷம் ஒன்றா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2016 வருஷம் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களாம். டிவோர்ஸ் பண்ணிட்டு இப்போ அதுனா பவானி என்ன பண்ணுறாங்கன்னா, டினோ மோரியா இருக்கார் பார்த்தீங்களா, பாலிவுட் நடிகர், அவரோட அண்ணனான நிக்கோலா மோடியாவோட கொஞ்சம் டேட்டிங்கில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் ஃபரான் அக்தர் சும்மா இருப்பாரா? காசு கொட்டி கிடக்குது. அடுத்ததான் நான் இன்னொரு இந்து பொண்ணை திருமணம் பண்ணுறேன் பாருன்னு 2018 வருஷம் ஷிவானியை டேட்டிங் பண்ணி அவங்களையும் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மேரேஜ் ரொம்ப நாள் போகுது. 2022 மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஒன்றா தானேங்கிறாரு இப்போ. இதே மாதிரி இந்த லிஸ்ட்டில் நம்ம நசருதீன் ஷா அவர்களை பற்றி சொல்லலாம். ஏன்னா அவரும் வந்து ஒரு இந்து பெண்ணை தான் திருமணம் பண்ணார், ரத்னா பட்டாக் அப்படின்றவங்கள. அதோட சல்மான் கான் அவர்களோட இன்னொரு தம்பி சோஹேல் கான். ஏற்கனவே அர்பாஸ் கானை பற்றி பேசிட்டேன். சோஹேல் கான் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து பெண், பஞ்சாபி ஹிந்து பெண்ணை தான் திருமணம் பண்ணிக்கிறார், சீமா அப்படின்றவங்கள. கிட்டத்தட்ட 1998 பண்ணி 2022 வரைக்கும் ஒன்றா தான் வாழ்ந்தாங்க. இப்போ அவங்க 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. ஆரிய சமாஜ் வெட்டிங் பண்ணாங்களாங்க. அதுக்கப்புறம் தான் நிக்காவே பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு சென்சேஷனலான பாலிவுட் ஆக்டர் நவாசுதீன் சித்திக். இவரும் பார்த்தீங்கன்னா ஆலியா சித்திக் அப்படின்ற ஒரு பொண்ணை தான் திருமணம் பண்ணிக்கிறாரு. இது பார்த்தா முஸ்லீம் பேர் மாதிரி இது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பேசிக்கலி அவங்களோட உண்மையான பேர் அஞ்சனா பாண்டே. இவங்களும் ஹிந்து தான். ஸோ இவங்களையும் காதலிச்சு சின்ன வயசுல இருந்து நம்ம கஷ்டப்படும் போதே இந்த பொண்ணு கூட இருந்திருக்கிறான்னு ரொம்ப அழகாக காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த லிஸ்ட் இதோட முடிஞ்சிச்சுன்னா இந்த லிஸ்ட் இன்னும் போயிட்டே இருக்கும். ஸோ இதுலேருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிடறேன். இப்போ இந்த லிஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இதை பார்த்தீங்கன்னா முக்காசி இந்து பெண்கள் முஸ்லீம் ஆண்களை திருமணம் பண்ணிக்கிறாங்க. அந்த முஸ்லீம் ஆண்களும் பெருந்தன்மையாக நம்ம வந்து மதத்தையும் தாண்டி காதல் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி தன்னோட மத கோட்பாடுகள் எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு திருமணம் பண்ணிக்கிட்டு நோ ரிலீஜியன் நோ கேஸ்ட் அப்படின்ற மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக எடுத்து பார்த்தோன்னா பாலிவுட்டில் இருக்கிற நிறைய நடிகர்கள்லாம் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சவுத் இந்தியாவில் பெருசாக லிஸ்ட்டே இல்லையே, யாருமே இல்லையே. ஏன்? நீங்கள் தான் சிந்திக்கணும். வீடியோ முடிச்சுக்கிட்டுமா? நன்றி, வணக்கம்.